ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம முசஃபாலேருந்து துபாய் கிருஷ்ணன் டெம்பிள் போயிட்டுருக்கோம். நம்ம முசஃபாலேருந்து பஸ் ஏறிட்டோம். இப்போ பஸ் ஏறிட்டு நம்ம அபுதாபி நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பஸ் ரூட் எப்படி போகிறோன்னா, அபுதாபி போயிட்டு அபுதாபிலேருந்து அல்குவைபா கிட்டே தான் வந்துட்டு அந்த கிருஷ்ணன் டெம்பிள் இருக்குது. நம்ம அங்கே போய்ட்றோம். இப்போ போகிற வழியில் வந்துட்டு கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு, அதை நம்ம வந்துட்டு சும்மா வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தோம். இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபிலேருந்து போகிற வழியில் அல்கானான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு பட்டர்ஃப்ளை கார்டன், அக்வேரியம் அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நாங்கள் போய் பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதை விலாகாக எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா ஒரு விலாக் எடுத்து போடுறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அபுதாபி வந்துட்டோம். வந்து இறங்கிட்டு நம்ம பஸ் ஸ்டேஷன் வந்து ரோடை க்ராஸ் பண்ணி மேலே பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்கோம். இதுதான் வந்து பிரிட்ஜு. இதுதான் வந்துட்டு அந்த அபுதாபி பஸ் ஸ்டேஷன் டெர்மினல். இங்கேருந்தால் வந்துட்டு நமக்கு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் வந்து போகுது. அதாவது அலைன், ஷார்ஜா, அஜ்மன், ராசல் கைமா எங்கே போனாலும் இங்கே வந்துட்டு நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு பஸ் ஏற போகிறோம். நமக்கு அல்குவைபா போகிறதுக்கு வந்து E100 பஸ்ஸு. நூல் கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு துபாய் பஸ்னால நூல் கார்டு தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக வந்துட்டு மற்ற இங்கே அபுதாபியில் வந்துட்டு ஹேஃப்லியேட் சொல்லி கார்டு இருக்குது. அது வந்துட்டு நம்ம அபுதாபி பஸ்க்கு. இப்போ நாங்கள் இங்கேருந்து பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறிட்டு ஜஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம். ஓகேவா? இப்போ பஸ் ஏறிட்டோம். இதுதான் பஸ்க்குள்ளே வந்துட்டு நாங்கள் சும்மா வந்து உட்காந்துருக்கோம். பஸ் ஏறிட்டு இது துபாய் பஸ்ஸு. இது இன்டீரியர்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு இங்கே துபாய் டெம்பிளை ரீச் ஆகிட்டோம். இது டெம்பிளுக்கு வந்து வெளியே இருக்குது. ஓகே, ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நம்ம பூ எல்லாமே, அபிஷேக பொருள் எல்லாமே. இதுதான் டெம்பிள். இது நார்மலாக பார்க்கும்போது டெம்பிள் மாதிரி இருக்காது. ஒரு வீடு மாதிரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு டெம்பிள் இருக்க மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு கேமரா அலௌடு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அதை வந்து நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து டெம்பிள் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு மொபைல்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி இங்கே துபாயில். வந்து படி ஏறி மேலே வந்துட்டோம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆளுங்க என்ன சாமி கும்பிட்டுருக்காங்களோ அங்கே தான் வந்து ஒரு கிருஷ்ணன் ஒரு சிலை ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்துட்டு சாமி கும்பிட போகிறோம். உள்ளே வந்தோடனே மொபைல் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் பக்கத்தில் ஆள் வந்ததுனால நான் வந்து மொபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து போட் ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது கோல்டு சோக் போகிறதுக்கு வந்துட்டு அந்த ஏரியா வந்து நாங்கள் வந்து சும்மா வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி சும்மா காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். நாங்கள் லேட் நைட்டாக வந்ததுனால கொஞ்சம் டைமிங் வந்து சன்லைட்டு டல்லாக வந்துச்சு. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சு. இதுதான் வந்துட்டு அந்த போட் ஏரியா. நம்ம வந்துட்டு அங்கே கோல்டு ஷோக்கு அப்புறம் பனியாஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு இங்கே போட் ரைட்ஸ் வராங்க வந்து ரன்ஸில். இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. சும்மா வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி ஒரு கோவில் பாருங்க. சும்மா வந்துட்டு அந்த பக்கம் சும்மா ஒரு போட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டைம் பாஸாகவும் இருக்கும். அன்றைக்கி ஒரு டே வந்துட்டு நம்ம சும்மா அப்படியே இடையில வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். இது அந்த ஷாப்பிங் ஏரியாவில் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸு. இது வந்து போட் ஏரியாவில். அடுத்து அந்த போட் ரைடு ஏற போகிறோம். உள்ளே ஏறிட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக போகிற மாதிரி தான் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ₹1 மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். அவங்க அந்த பக்கம் போய்ட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ போட்டு கிளம்ப போகுது. பாருங்கள் நைட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு வியூஸு தெரியுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் அந்த வியூஸ்லாம் தெரியுதுன்னு கொஞ்சம் கவர் அப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த போட்டு கிளம்பிடுச்சு. பாருங்கள் நைட்டில் பார்க்கும்போது இந்த துபாயே வந்து கொஞ்சம் லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வியூஸே நல்லாயிருக்கும். அதே டே டைமில் வந்தோம்னா வந்துட்டு இந்த அளவுக்கு லைட்டிங் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம துபாயை வந்துட்டு டே டைமில் பார்க்கறத விட நைட் டைமில் வந்து இன்னும் அழகாக தெரியும். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க மேக்ஸிமம், டே டைம் ட்ராவலரா நைட் டைம் ட்ராவலரா? நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு நைட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா ட்ராவலிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால மேக்ஸிமம் வந்து எங்கே போனாலும் வந்து ஈவினிங் டைம் தான் போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஏன்னா டே டைமில் வந்து சன்லைட் இருக்கிறதுனால. போட்டு கிளம்பிருச்சு. இங்கே வந்து கண்டினியூஸாக போட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஷ்ஷெல்லாம் இருக்காது. நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு வந்த உடனே வந்து போட்டு இருந்துச்சு, ஏறிட்டு இங்கேருந்து கிளம்பிடுச்சு. பார்த்தீங்களா, அதான் போட்டோட நம்ம பிக்கப் பாயிண்ட்டு. அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டு கோல்ட் சோக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு சும்மா வந்துட்டு நாங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு மொபைலை கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு, ஏன்னா தண்ணியில் போயிட்டுருக்கா, மொபைல் எதுவும் போச்சுன்னா அது வேறு ஒரு செலவு வந்துடுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருந்து ஒரு போட்ஸ்லாம் வருது. இது பார்த்திங்கன்னா அங்கே பனியாஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் லைட் இருக்குது. ரெட் லைட் வந்துட்டு நம்ம பனியாஸ் போகிறதுக்கு, க்ரீன் லைட் வந்துட்டு கோல்ட் சோக் போகிறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டோட லைட்டிங்ஸ் வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறாங்க இங்கே. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்திருப்பீங்க. இப்போ புதுசாக வரவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தோம். அதனால் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். போட்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது துபாயை. மறுபடியும் போட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா அடுத்து போட்லேருந்து இறங்கிட்டு கோல்டு சோக்குள்ளே போகிறோம். கோல்டு சோக்குள்ளே போயிட்டு சும்மா அதாவது ஷாப்ஸில் ஏதாவது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலான்னு போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். போட்டெலாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சீப் தானே, 1 திரம் நம்ம ஒரு டீ குடிக்கிற அமௌண்ட். ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக வந்துட்டு ஒரு ரைடை போயிட்டு பாருங்கள். இதுலேயே வந்து நமக்கு வந்துட்டு துபாய் குரூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலலாம் போனோன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நாங்கள் சும்மா வந்துட்டு அந்த போட்லேயே வந்துட்டு சும்மா வீடியோஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அடுத்து போட்லேருந்து இறங்க போகிறோம். அந்த இடத்த ரீச் ஆகிட்டோம். இப்போ இறங்கிட்டு நம்ம அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ போட்லேயே நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். அது போட் ஆடிட்டே இருந்துச்சா, அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படியே இறங்கிட்டோம். மறுபடியும் இறங்கிட்டு எதாவது ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ இறங்கிட்டு 2 ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. ஃபைனலி அந்த போட் ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து கோல்டு சோக் ஏரியாக்கிட்ட வந்துட்டோம் நடந்து. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்தோம்னா வந்துட்டு நிறையா கோல்ட்ஸு அந்த ஷாப்னால வந்துட்டு பயங்கர ஹெவியான ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷோகேஸில் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோடனே அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ஷாப் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப லக்ஸரியாக அந்த செயின்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா கோல்டுலேயே வந்து இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக கோல்டுலேயே ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங் வந்துட்டு பண்ணிவிட்டு அவங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் ரிங் பண்ணதுனால இந்த துபாயில் கோல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்க்கவே ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே உள்ள கோல்டு ஷோக்குள்ளே வந்துட்டு நாங்கள் மெதுவாக நடந்துகிட்டு இருந்தோம். ஷாப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா போயிட்டு ஷாப்ஸ்லாம் செக் பண்ணோம், எப்படி ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இன்றைக்கி ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்துட்டு 514 dirhams இருந்துச்சு. நம்ம ஊருக்கு அமௌண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 13,800 அந்த ரேஞ்ச் வரும். நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம 1 கிராம் வந்துட்டு 514 dirhams இன்ட்டு 25 சம்திங், ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து வரும். நம்ம வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க துபாயிலேருந்து வரும்போது வந்துட்டு கொஞ்சம் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இப்போ கண்டிஷன் பார்க்கும்போது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால் நம்ம எங்கே வந்தாலும் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீ அண்ட் கிரிஷ் vlogs-ஐ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.